ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட்டு இதுதான் மஞ்சனத்தி பிளான்ட், மஞ்சனத்தி செடி அப்படின்னு சொல்லுவோம். இதனை நுணா அப்படின்னும் சொல்லுவோம். இதனோட பொட்டானிக்கல் நேம் மொரிண்டா டிங்டோரியா. இதனோட ஃபேமிலி ரூபியேசி. இந்த பிளான்ட்டு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதனோட பூக்க கலர் வெள்ளை கலராக இருக்கும். இப்போ அப்படி பட்டாக இருக்குது. இது மலரும்போது வெள்ளை கலரில் இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரூட் இது மலர்ந்த அப்புறம் ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும். இதோட ஃப்ரூட்டு இதாக இருக்குது. இந்த ஃப்ரூட் ரொம்ப மருத்துவ குணம் உடையது. இந்த ஃப்ரூட்டோட விளையாத இம்மெச்சூர் அப்படின்னா காயாக இருக்கும்போது இது பச்சை கலரில் இருக்கும். அப்புறம் இது முதிர்ந்த அப்புறமா லைட் எல்லோ கலர் ஆகிடும். இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்த்தேன்னா இப்படி சீத்தாப்பழம் இருக்கிறது போல் இருக்குது. அப்புறம் இது காய், இது பழம். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த பழத்தையும் காயையும் மலச்சிக்கல், அப்புறம் வயிற்றில் ஏதாவது கோளாறுகள் இருந்தனாலும், அப்புறமா பசியின்மை இருந்தனாலும் இதை எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய குணம் இந்த பழத்துக்கு இருக்குது. இந்த காயை நன்றாக வெயிலில் நறுக்கி உலர்த்தி பொடி செய்து அதுக்கு கூட கல்லுப்பும் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா இது பல் துலக்கிறதுக்கு ரொம்ப பல் துலக்கிறதுனா பல்லில் இருக்கக்கூடிய சொத்தை இது எல்லாத்தையும் இந்த பொடி சரியாக்கிடும். அப்புறமா ஹை ப்ரெஷர், இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க இந்த பழங்களை சாப்பிட்டாங்கன்னா அது சரியாயிடும். இன்னும் நிறைய மருத்துவ குணம் இதில் இருக்குது. இந்த பிளான்ட்டு பெருசாக்கி இதனோட குட்டை பெருசாகும் போது இதனோட குட்டு உள்ளால் மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மஞ்சள் கலரை நம்ம முன்னோர்கள் எல்லாரும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா சாயம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. இதனோட குட்டு இதை பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. இதை சீக்கி சிறுசாக வச்சுருக்கிறேன் இந்த கப்பில். இதில் கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இது அப்படியே எல்லோ கலர் ஆகிடும். இதை பாருங்கள், கொஞ்சோண்டு வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிடும். இது அப்படியே எல்லோ கலர் ஆகிடும். நம்ம இதை இன்னும் பொடி செய்தோன்னா இதை விட நல்ல கலர்ஃபுல்லாக இந்த தண்ணி இருக்கும். இதை நம்ம சாயமாக உபயோகப்படுத்தலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளாலேயே இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. முழுவதுமாகவே அதில் என்ன ஆகலை, ஸ்ப்ரெட் ஆகலை. என்னாலும் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது. இதை நம்ம முன்னோர்கள் சாயமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இது ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கும் சாயம் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. இந்த பிளான்ட்டை நம்மவும் வளர்த்து பயன்பெறுவோம். தேங்க்ஸ்.